ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மெய்ப்பெண் குரல் கேட்க இந்த பதிவுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சீசர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த வேத பகுதியிலே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னா, ஜெபத்தினால் உண்டாகிற தாக்கம், அதாவது ஜெபத்தினால் உண்டாகிற விளைவு, அதனுடைய பின் நாட்களில் வருகிற பிரதிபலன் என்ன என்பதை குறித்து நாளை நாம் தியானிக்க போகிறோம். உலக பிரகாரமாக இருக்கிற பணத்தினாலையும் பொருளினாலையும் வசதியினாலையும் அநேக காரியங்களை சாதிக்க முடியும் என்று சொல்லி புறஜாதியார், அதாவது கர்த்தரை அறியாத பிள்ளைகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் நம்முடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, நம்முடைய ஜெபத்தினால் எல்லாம் ஆகும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆகவே ஜெபத்தினால் உண்டாகிற காரியங்களை குறித்து நம்ம நிச்சயமாக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஜெபத்தினால் உண்டாகிற, ஜெபத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க போகிற காரியங்கள், ஜெபத்தினால் நடக்கிற காரியங்களை ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற காரியத்துல முன்னேறி செல்ல முடியும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாக உங்க வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி உண்டாகும் சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தினால் உண்டாகிற விளைவு என்ன, ஜெபத்தினுடைய தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதை குறித்து இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஜெபத்தை குறித்த காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிற காரியத்தை ரொம்ப தெளிவாக தன்னுடைய சீசர்களுக்கும், ஏன் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் வேதத்துல ஜெபத்தை குறித்ததான காரியங்களை, அவர் செய்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். அதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துல முன்னேறி செல்வதற்கு ஏதுவாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபத்துல வளர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரசங்கங்களையும், அநேக போதகங்களையும், அநேக ஆலோசனைகளையும் நமக்கு நேராக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை தேவன் போதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட ஜெபத்தினுடைய தாக்கங்களை, ஜெபத்தினுடைய விளைவை குறித்து ஒரு 4 காரியங்களை வேதத்தில இருந்து உங்களுக்கு எடுத்துக்காட்ட நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நீங்க வேதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். ஜெபத்தினால் உண்டாகிற விளைவின் முதல் காரியம், ஜெபம் பண்ண இடத்துல என்ன நடந்துச்சா, இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ற காரியத்துல இப்படி தாக்கமெல்லாம் உண்டாகுன்னு சொல்லி நம்புகிறவர்களா இருக்கிறோமா? இல்ல ஜெபத்தை குறித்து நீங்க எப்படி விளங்கி இருக்கீங்க? ஜெபத்தினுடைய மேன்மையை நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? ஜெபத்தினுடைய தாக்கம் ஒரு இடத்தை அசைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களால நம்ப முடியுதா? நீங்க எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? சற்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுகிற மேன்மையை அறியாமலே நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கு, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கும் பொழுது, உண்மையா தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசையும். ஆமே, கர்த்தர் அந்த இடத்தை அசைக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப ஜெபம் பண்ண இடம் அசைகிறது பிரயோஜனமா அப்படின்னு கேட்பீங்க. நான் பிரயோஜனம் இல்லையாங்கிற காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நான் பேசல. ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஜெபத்தினுடைய வலிமையை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஜெபத்தை குறித்து நீங்க முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னு சொன்னா, அந்த பொருளுடைய தன்மையை அறிந்திருப்போம், அதனுடைய கெப்பாசிட்டியை நம்ம என்ன செஞ்சிருப்போம், தெரிஞ்ச பிறகுதான் வாங்குவோம். அதே போலதான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு எதை தெளிவுபடுத்த விரும்புறாருன்னா, ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு, ஜெபம் என்னெல்லாம் செய்யுங்கிறத நீங்க அறிந்திருக்க வேண்டும்.
அப்படி நீங்க அறிந்திருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கூடி இருந்து ஜெபிக்கிற இடத்தை கர்த்தர் அசைக்க வல்லவராயிருக்கிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கூடி ஜெபிக்கிறீங்க, அதுல ஒரு தாக்கம் உண்டாகுதா? அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? யோசித்து பாருங்க. ஜெபத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. பொதுவாகவே பழமொழி சொல்லுவாங்க, மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும்னு சொல்லி. ஏன் தெரியுமா? மூளை எவ்வளவு சிந்திச்சாலும் சில காரியங்களை செய்ய முடியாது. ஆனா ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஜெபத்தினுடைய விளைவுல முதலாவது நான் பார்க்கிறோம் என்னன்னா, கூடி இருந்த இடம் அசைந்ததாம். இன்னைக்கு நாமும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்தை கர்த்தர் அசைக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தடையாயிருக்கிற காரியங்களை அசைக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, மனிதனால மாற்ற முடியாது, மனிதனால அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாலும் நாம் உண்மையா ஜெபம் பண்ணணும்னு சொன்னா கர்த்தர் அதை அசைக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக வேதத்துல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26 வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். முதலாவது இடம் அசைந்தது என்று பார்த்தோம். இரண்டாவது நான் பார்க்கிறோம், கதவுகள் திறவுண்டன. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில அநேக காரியத்துல அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆசீர்வாதத்துக்கு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்னும் சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு, நிம்மதிக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஜெபம். நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நீங்க உண்மையா ஜெபிக்கும் பொழுது இயற்கையிலே மாற்றம் வரும். நம்புறீங்களா? நான் கர்த்தருக்குள்ள விசுவாசித்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உண்மையா தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களை தடையாய், உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் முன்னேறி செல்வதற்கு தடையாய் இருக்கிற கதவுகளை ஆண்டவர் திறப்பார். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் சந்திக்கப்படாம, யாரெல்லாம் உங்க வார்த்தைக்கு அங்கீகரிக்காம உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தடையா இருக்கிறாங்களோ, அடைக்கப்பட்டது போல காணப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் திறப்பார். ஆமென். பவுலும் சீலாவும் பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஜெபித்த பொழுது அவர்கள் கட்டப்பட்டிருந்த இடம், ஆமென், அவர்களை அடைத்து வைத்திருந்த இடம் கதவுகளை கர்த்தர் திறந்தார். ஆமென். உங்களை யாரும் கட்டி போட முடியாது, உங்களை யாரும் அடைத்து போட முடியாது. காரணம், தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கட்டப்பட்ட நிலைமையை மாற்றுவதற்கு, திறப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது என்று வாசிக்கிறோம். மூன்றாவது, ஜெபத்தினால் என்ன நடக்கிறது? தரிசனத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில தரிசனமே இல்லை, தரிசனம் உள்ள வாழ்க்கையே இல்லை, தரிசனம் உள்ள ஜீவியமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உங்க ஜெபத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. உங்க ஜெபம் அவ்வளவு தேவ சமூகத்துல, அதாவது நீங்க உண்மையான ஜெபம் பண்ணுகிறவர்களாக உங்க வாழ்க்கையில நீங்க காணப்படலை. இதுதான் தரிசனத்தை இன்னைக்கு அனைவரும் இழந்து போயிருக்கிறாங்க. உண்மையாய் ஜெபத்தினுடைய மேன்மை அறிந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில தரிசனத்தை கர்த்தர் காண செய்வார். ஆமென். மூன்றாவது, ஜெபத்துக்கு தேவன் தரிசனத்தினால் நம்மை வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், உங்க ஊழியத்தில் நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி தரிசனம் இல்லாம வாழ்றீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தான்னு சொல்றாரு, நீங்க உண்மையானவர்களா? நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது போல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்தை குறித்த மேன்மை அறிந்தவர்களாக இன்னைக்கு பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு உங்க வாழ்க்கையில ஜெபமாய் இருக்கிற அந்த ஆயுதம் இன்னும் தீட்டப்பட்டு ஷார்ப்பா பயன்படக்கூடியதாய் மாறும் பொழுது தேவர் கரத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் மாறும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில என்ன சொல்ல போகிறாரோ அதை உங்களுடைய ஜெபத்துல தரிசனமாய் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவது, ஜெபத்தினால் தரிசனம் வெளிப்படும்.
தரிசனத்தை காட்டுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அனைவரிடத்துல பேசும்போது சொல்லுவாங்க, தரிசனமே எனக்கு இல்லை, தரிசனமுள்ள வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு தரிசனத்தை தருவார். என்ன காரியத்தை சொல்ல போறாரோ அது தரிசனத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, ஜெபத்தினால் தரிசனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார், தரிசனத்தை வெளிப்பாடை தருகிறார். நான்காவதாக வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் தன்னுடைய 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான்காவதாக ஜெபத்துல என்ன நடக்கிறதுனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இங்கே வாசிக்கிறோம், ஒரு மகள் மரித்து போயாச்சு, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேதுரு ஜெபம் பண்ணி அந்த மரித்து போன அந்த மகளை பார்த்து என்ன சொல்றாரு, பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்துருன்னு சொல்றாரு. ஒரு ஜெபம் பண்ற மனுஷன், உண்மையா ஜெபம் பண்ற மனுஷன், நீங்க உண்மையா ஜெபம் பண்ணுவீங்கன்னா இயற்கைக்கு அப்புறப்பட்ட காரியங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பேதுரு அந்த மகளை பார்த்து தபித்தாளே எழுந்துருன்னு சொன்னார். என்ன அனுபவம் தெரியுமா? ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைந்து போகாது, விசுவாச பெருக்கம் உண்டாகும். மற்றவருடைய பார்வைக்கு நடக்காதது போல தெரிந்தாலும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாதாரணமா பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நடக்காத ஒரு காரியத்தை நடக்கும் என்ற காரியத்தை 100% விசுவாசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் ஜெபம் பண்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற தன்மை, குணாதிசயம். ஆகவே நான்காவதாக ஜெபத்துல தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார் என்று நாம் நம்ப வேண்டும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஜெப ஜீவியத்துல ஆமென் திறக்கப்படுகிற அனுபவங்கள், கதவு திறக்கப்படக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறதா? இன்னும் உங்க வாழ்க்கையில அசைவு உண்டாகிறக்கூடிய, நீங்க ஜெபம் பண்ற மனுஷனா இருக்கும்போது நீங்க ஜெபம் பண்ற இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் அசைக்கும்படி, ஏதோ ஒரு மனிதனை கர்த்தர் அசைக்கும்படி, ஏதோ ஒரு காரியங்களை அசைக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கா? இல்லன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். தரிசனத்தை கர்த்தர் தருவார். ஆமென். நேருக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஜபம் தான் மேன்மையானதா இருந்தது. இன்னைக்கு ஜபம் குறைப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஜபத்தை குறித்த வலிமையை உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடினால ஜபத்துல வளருவதற்கு, ஜபத்துல கிட்டி சேருவதற்கு, ஜபத்தினால அசைய முடியும், ஜபத்தினால அசைக்க முடியாத காரியத்தை அசைக்க முடியும், திறக்க முடியாத காரியத்தை திறக்க முடியும் என்று சொல்லி நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். ஆமென். தரிசனத்தை கர்த்தர் தருவாரு, எதிர்கால தரிசனத்தை நிச்சயமா தருவாரு. வெளிப்படுத்த போற காரியங்களை கர்த்தர் தரிசனமா தருவாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வாருன்னு சொல்லி நம்புவீங்கன்னு சொன்னா நிச்சயமா நீங்க ஒரு ஜெபிக்கிற, ஆமென், ஜெபத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்ட, ஜெபத்தினுடைய விளைவுகளை அறிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திட்டமாய் வளர்த்துகிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு உங்க வாழ்க்கையில ஜெபத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு ஜெபத்துல வளருவதற்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாரா. உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தகப்பனாய் இருக்கிற கர்த்தர், அப்பா இயேசுவே, நீர் ஜெபத்தை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படி ஆண்டவரே நீர் ஜெபம் பண்ணின அநேக சம்பவங்களை வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே அவைகளை வாசித்து எங்கள் வாழ்க்கையில ஜெபத்தினுடைய விளைவுகளை குறித்தும் ஜெபத்தினுடைய தாக்கத்தை குறித்தும் இன்னும் நாங்கள் நிர்விசாரம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே ஜெபத்தினால அசைக்க முடியாத காரியங்களை அசைக்க முடியும், திறக்க முடியாத காரியங்களை திறக்க முடியும். ஆமென். வெளிப்பட முடியாத காரியங்களை தேவன் எங்களுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்துது. ஆமென். நடக்காது என்று சொல்லக்கூடிய காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் ஜெபத்தினால செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று அந்த நாளில் தியானித்தோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இன்னும் அதிகமா ஜெபத்தில் வளருவக்கேற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பெரிய தாக்கம் இந்த செய்தியின் மூலம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். வெறுமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள ஜெபிக்கிற காரியத்தில் வளருவதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. தேவநாமம் மகிமைப்படுவார்.